இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தட்டி தூக்கக்கூடிய புதிய தோட்டாக்களை களமிறக்கிய பலஸ்தீனிய போராளிகள். சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்த துருக்கி. எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜூலானிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களும் தரைவழி தாக்குதல்களும். தெற்கு சிரியாவில் உள்ள மூலோபாய பிரதேசமான மவுண்ட் ஹெர்மோன் மலை உச்சி பிரதேசத்திற்கு நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் சென்று பிரதேசத்தை பார்வையிட்டுள்ளார்கள். மவுண்ட் ஹெர்மோன் மலை உச்சி பிரதேசமானது மிக முக்கியமான மூலோபாய மலை உச்சி பிரதேசமாகும். கடந்த வாரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. ஆனால் நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவிலே கைப்பற்றியிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சொந்தமான பிரதேசங்கள் என்கின்ற விடயத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். இதன் மூலமாக மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமானது என்பதனை நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு குறித்த மலையுச்சி பிரதேசத்திலிருந்து நெட்டன்யாஹூ காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இந்த காணொலியிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்துள்ளார். மவுண்ட் ஹெர்மோன் மலையுச்சி பிரதேசத்திலே நாங்கள் இருப்பது இஸ்ரேலின் பாதுகாப்பு பல மடங்கால் அதிகரிக்கும். லெபனானின் பேக்கா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய கோட்டைகளை எங்களுக்கு இங்கிருந்தே அவதானிக்க முடியும். ஒட்டுமொத்த லெபனானையும் சிரியாவையும் எங்களுக்கு முழுமையாக கண்காணிக்க முடியும் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியில் தெரிவித்துள்ளார். அதாவது மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திலிருந்து ஏனைய பகுதிகளை இலகுவாக உளவு பார்க்க முடியும். குறித்த வரைபடமானது மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திலிருந்து கண்காணிக்கக்கூடிய எல்லைகளை குறிப்பிடுகின்றது. மூலோபாய பிரதேசமான மவுண்ட் ஹெர்மோன் மலையுச்சி பிரதேசத்திலிருந்து லெபனான், சிரியா, ஈராக் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளை முழுமையாக உளவு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கும் இலகுவான விடயமாகும். அது மட்டுமல்லாமல் மவுண்ட் ஹெர்மோன் மலையுச்சி பிரதேசத்திலே நாங்கள் ஒரு கட்டளை தளத்தினையும் இராணுவ தளத்தையும் அமைக்கப் போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு குறித்த கட்டளை தளமானது இராணுவ தளமானது அமைக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நவீன ராடர் கருவிகளும் உயர் தொழில்நுட்ப அமைப்புகளும் குறித்த மவுண்ட் ஹெர்மோன் மலையுச்சி பிரதேசத்திலே பொருத்தப்பட்டுவிடும். இது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கண்காணிப்பையும் பாதுகாப்பையும் அதிகப்படுத்தும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு தெற்கு சிரியாவின் முழுமையான பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அடுத்த கட்ட திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தடியர்களுக்கு வழங்கக்கூடிய அடுத்த பரிசாக சிரியாவின் தெற்கு பிரதேசம் அமைந்திருக்கும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இணைத்துக் கொள்வதற்கான சட்ட ரீதியான சம்பிரதாய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியா பிரதேசத்தில் சுதந்திரமாக இயங்கி வருகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது அரபு நாடுகள் எவ்வாறு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்களோ அதே போன்றே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலுக்கு எதிராகவும் விரிவாக்கத்திற்கு எதிராகவும் அரபு நாடுகள் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். சிரியாவின் தற்போதைய அரசை ஆதரிக்கக்கூடிய பல அரபு நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கண்டனங்களை மாத்திரமே வெளியிட்டிருப்பது அவர்களுடைய இயலாமையை காண்பிப்பதாக ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு சிரியாவின் மராபா, ஜம்லா, பெய்சாரா ஆகிய பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாசில் பிரதேசத்தினை கைப்பற்றிக் கொள்வதற்கு வேகமாக நகர்ந்து வருகின்றது. அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்றின் மத்திய பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் ஹரா பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு வேகமாக நகர்ந்து வருகின்றது. மேலும் இன்று காலை இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மூலோபாய மலையுச்சி பிரதேசமான டேர் அம்மார் மலையுச்சி பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிரிய மக்கள் முழுமையாக வெளியேறிடம் பெயர்ந்து வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரியானுடைய பழங்குடி மக்கள் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜோலானிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். சிரியாவின் இடைக்கால அரசானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலுக்கு எதிராக புதிய அரசானது எந்தவிதமான நடவடிக்கை
நடவடிக்கைகளையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிரிய மக்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவும் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் சிரியாவின் புதிய அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் கிளர்ச்சியாளர்களும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அழைப்பு விடுத்துள்ளார்கள். சிரியாவின் புதிய அரசானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களை எங்களுக்கு ஒரு பொழுதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் விற்றுக் கொடுக்க முடியாது. இதனால் நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்களுடைய தோட்டாக்களின் மூலமாக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் கிளர்ச்சியாளர்களும் முன் வந்துள்ளார்கள். இவ்வாறு முன்வந்திருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களும் பழங்குடி மக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை தாக்குவதற்காகவும் தயாராகியுள்ளார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் தலையிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த கிளர்ச்சியாளர்களையும் பழங்குடி மக்களுடைய தலைவர்களையும் கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திரண்டிருந்த கிளர்ச்சியாளர்களையும் முழுமையாக கைது செய்துள்ளார்கள். இவ்வாறு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் நடந்து கொண்டதை தொடர்ந்து குறித்த பிரதேசங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. அத்தோடு டமஸ்கஸ் பிரதேசத்திலும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜோலானி சிரியாவை விட்டு வெளியேற வேண்டும் என தொடர்ச்சியான சிறிய ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மக்கள் தேர்தல் மூலமாக தங்களை ஆட்சி செய்யக்கூடிய தலைமைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அதற்கு முன்பு இந்த எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜூலானி சிரியாவை விட்டு வெளியேற வேண்டும் என ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பயங்கரவாத தலைமைகளையும் பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கத்தையும் விரும்பவில்லை. தேர்தல் மூலமாக தங்களுக்கு விருப்பமான தலைமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சிரியாவில் உள்ள அதிகளவான மக்கள் விரும்புகின்றார்கள். எனவே இந்த நிலைமையானது தற்போது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு ஒரு சவாலாகவும் மாறியுள்ளது. அடுத்த வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரையிலேயே சிரியாவின் இடைக்கால அரசாங்கமானது செயற்படுத்தப்படும். பிறகு தேர்தல்கள் நடைபெற்று புதிய தலைமைகள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த தேர்தலின் போது சிரிய மக்கள் பயங்கரவாத தலைமைகளை முழுமையாக ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. எஸ்டிஎஸ் பயங்கரவாத தலைவர்களையும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களுடைய தலைவர்களையும் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்தலின் மூலமாக முழுமையாக அகற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறப்போகின்றது. இதனால் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் சிரியாவிலே தேர்தல் ஒன்றை நடத்தாமல் மறைமுகமாக அவர்களுடைய பயங்கரவாத ஆட்சிக்கு கீழால் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள் என சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். தற்போது இடைக்கால அரசாங்கம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் அவர்களுடைய ஆதிக்கத்தினை செலுத்துவதற்காகவும் அவர்களுடைய அதிகாரத்தை தொடருவதற்காகவும் அடுத்த கட்ட பயங்கரமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து 8 வருடமாக சிரியாவின் மேற்கு பிரதேசமான இதிலிப் பிரதேசத்தினை எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருந்தார்கள். தற்போது இந்த இதிலிப் பிரதேசத்திலும் சில ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. இதிலிப் பிரதேசத்திலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளினால் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கணவர்மார்களையும் மீட்டு தருமாறு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதே போன்று எலப்போ பிரதேசத்திலும் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் முழுமையாக வெளியிட வேண்டும் என தாய்மார்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்தும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தகவலின் மூலமாக இதிலிப் பிரதேசத்திலும் எலப்போ பிரதேசத்திலும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகள் எவ்வாறு கொடூரமாக நடந்து கொண்டுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் கொடூரமான தளபதிகளில் ஒருவரான அமீர் அல் ஷேக் என்கின்ற பயங்கரவாதியை டமஸ்கஸின் கிராமப்புறத்திற்கான ஆளுநராக தெரிவு செய்துள்ளார்கள். அதே போன்று எஸ்டிஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் ஹசன் சாகுபான் என்பவர் லட்டக்கியா பிரதேசத்தின் ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று இன்னும் பல கொடூரமான பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் தலைமைகள் ஹோம்ஸ் பிரதேசத்திற்கும் ஹமா பிரதேசத்திற்கும் ஆளுநர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதாவது சிரியாவின் இடைக்கால அரசானது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய மிக முக்கியமான கூடாரமாக மாறிவிட்டது. அவர்களுடைய பயங்கரவாத தளபதிகளையே ஆளுநர்களாகவும் தெரிவு செய்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தளபதிகள் ஆளுநர்களாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதும் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தினை அதிகப்படுத்தியுள்ளது. அடுத்து அமெரிக்க பிரதிநிதிகள் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவன் ஜூலானியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலின் போது ஜூலானி இவ்வாறு தெரிவித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. சிரியா மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. நாங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தையும் ஈரானையும் முழுமையாக வெளியேற்றிவிட்டோம். இதற்கு பிறகு சிரியா ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் ஈரானுக்கும் களமாக அமையப் போவதில்லை. இதனால் இஸ்ரேலுக்கு சிரியாவானது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. சிரியா எப்போதும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்காது. இதனால் இஸ்ரேலிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ள தேவையில்லை என அமெரிக்க பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது.
சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகளுக்கும் துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் மன்பீச் பிரதேசமாகும். இந்த மன்பீச் பிரதேசத்தினை கடந்த வாரம் SNA பயங்கரவாத படைகள் SDF பயங்கரவாத படைகளிடமிருந்து முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. அதே போன்று இலக்கம் 2னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் கொபானி பிரதேசமாகும். இந்த கொபானி பிரதேசமானது SDF படைகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கொபானி பிரதேசமானது மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. இந்த கொபானி பிரதேசத்தினை துருக்கி ஆதரவு பெற்ற SNA பயங்கரவாத படைகள் கைப்பற்றிக் கொண்டால் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே SDF பயங்கரவாத படைகளுடைய செல்வாக்கு பாரிய அளவில் குறைந்துவிடும். அத்தோடு குறித்த பிரதேசத்திலே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க தரப்பினர் இரண்டாவது முறையாக முயற்சி செய்திருந்தார்கள். இருப்பினும் குறித்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளன. இப்படியான நிலைமையில் சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே, அதாவது கொபானிக்கு வடக்கு பிரதேசத்திலே துருக்கியினுடைய இராணுவம் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தினூடாக துருக்கி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இலக்கம் 2னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொபானி பிரதேசத்தையும் இலக்கம் 3னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐனீசா பிரதேசத்தையும் கைப்பற்றுவதற்கு தயாராகி வருகின்றது. இவ்வாறு துருக்கியினுடைய இராணுவமானது முழுமையாக களமிறக்கப்பட்டதை தொடர்ந்து SDF படைகளுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். துருக்கியினுடைய கோரிக்கைகளுக்கேற்ப சிரியா செயற்பட வேண்டும் என துருக்கி விரும்புகின்றது. துருக்கியினுடைய அழுத்தத்தினை சிரியா மீது செலுத்துகின்றது. சிரியா துருக்கிக்கு கட்டுப்பட்ட பிரதேசமாக இருக்க வேண்டும் என துருக்கியினுடைய அதிபர் விரும்புகின்றார். அதன் மூலமாக அவர் எல்லா விதமான பொருளாதார லாபங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் துருக்கி விரும்பும்படி நடைபெறுவதற்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். சிரியாவுக்கு துருக்கியே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது. தற்போது இதனை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தங்களுக்கு ஆபத்தானவர்கள் துருக்கி தான் என்பதனை புரிந்து கொள்வார்கள் என SDF படைகளுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று காலையிலிருந்து துருக்கியானது கொபானி பிரதேசத்திலும் ஐனீசா பிரதேசத்திலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கும் கைகூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படைகளுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் கைகூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படைகளும் பலஸ்தீனிய போராளிகளுடைய குடும்பங்களை பயன்படுத்தி அவர்களை இலக்கு வைத்து வருகின்றார்கள். அதே நேரம் நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் அப்பாஸின் பாதுகாப்பு படைகளுக்கு எதிராகவும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஜெனின் பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருந்த 2 வெடிகுண்டுகளின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 போர் வாகனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் துப்பாக்கிச்சூடு தாக்குதலின் மூலமாக பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். அதே போன்று கைகூலி அப்பாஸினுடைய படை சிப்பாய்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நெப்லஸ் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளி ஒருவர் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலிலே 5க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து காசாவின் யுத்த காலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் மிகவும் ஆபத்தான கவச எதிர்ப்பு தோற்றாக்களை களமிறக்கி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டளை தளபதி ஒருவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எடியோ ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறான தோற்றாக்களை களமிறக்கி இருக்கவில்லை. ஆனால் தற்போது கவச வாகனங்களை துளைத்து செல்லக்கூடிய ஆபத்தான தோற்றாக்களை களமிறக்கியுள்ளார்கள். இந்த தோற்றாக்களின் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் எங்களுடைய ராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது என்றும் அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 439 நாட்கள் கடந்துள்ள நிலைமையிலும் பலஸ்தீனிய போராளிகள் புதிய ஆயுதங்களை களமிறக்குகின்றார்கள் என்றால் அவர்கள் யுத்த காலத்திலே மிகவும் பலமானவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளுடைய தாக்குதல்களும் தொடர்கின்றன. இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினரும் ஒமர் அல்-காசிம் படையினரும் ஒன்றிணைந்து ஜெனினா பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டு தாக்குதலின் போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். மேலும் RPG ஏவுகணை மூலமாக ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அபு அலி முஸ்தபா படையினர் ஜெனினா பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே பொறி வைத்து ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றினை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ரஃபா நகருக்கு அருகாமையில் ஜில்சல் வெடிகுண்டையும் தாக்கிப் வெடிகுண்டையும் பயன்படுத்தி வீட்டிற்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே அல்-அக்ஸா படையினர் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். அடுத்து அபு அலி முஸ்தபா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்தில் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.